இந்த மாதவகுமார். கர்த்தருடைய கிருபையினால நான் இப்போ இந்தியாவில தான் இருக்கிறேன். ஸோ மேபி இன் அ வீக்ஸ் டைம் ஐ வில் லீவ் அகைன். ஸோ எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்திலும் அருமையான ஜெபத்தை நடத்தி கொடுத்த ஃபிபி அவர்களுக்கும் ஐ வாஸ் என்ஜாயிங் தட் அமேசிங்லி. தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் அழகாக அந்த பிரேயர் பாயிண்ட் நடத்தினது எனக்கு மிகவும் மனதிற்கு சந்தோஷம். இப்பொழுது நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்மை ஒருமுகப்படுத்துவோம். இது ரொம்ப முக்கியமான காரியம். whenever you begin to pray, ஏன்னா நீங்க ஜெபிப்பதற்கு முன்பதாக, ஆரம்பிப்பதற்கு முன்பதாக உங்களை ஒருமுகப்படுத்துவதற்கு ஒரு டைம் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம பல வேலைகள், பல சூழ்நிலைகள் இருந்து வருவோம். நாம் பேச போறது ஏதோ சாதாரண ஒரு ஆள் என்றால் பரவாயில்லை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை நாம் பேச போகிறோம். நம்முடைய தகப்பனிடத்தில் பேச நிறைய நேரங்கள் அந்த தகப்பன்கிறத நம்ம தவறுதலாக நிறைய பேர் புரிந்து கொள்ளுகிறார்கள். அவர் என்னதான் நம்முடைய தகப்பனாய் இருக்கிற பொழுதிலும் அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குற தேவன். ஆமென். வானாதி வானங்கள் உம்மை கொள்ளாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு இடத்துல நாம என்ன செய்யணும்? அவர் என்ன சிம்பிள், வேற ஒன்றும் நம்மகிட்ட காசு பணம் எதிர்பார்க்கறதுல, இருதயத்திலிருந்து வராத ஜெபம் ஒரு பொழுதும் கேட்கப்படாது. அதனாலதான் நம்ம அது ரொம்ப முக்கியமாகவே நாம் ஒருமுகப்படுத்த வேண்டும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிற மாட்டவரே. நீர் எங்களோடு பேசும். நீர் என்ன எங்களிடத்துல மாற்றத்தை எதிர்பார்க்கிறீரோ, ஆறுதலை எதிர்பார்க்கிறீரோ, அதை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். ஆமென். நீங்கள் இது மிக முக்கியமானது. ஆகவே இதுல முழு கவனத்தோடு நீங்கள் கேட்கும்படி உங்களுடைய மிகுந்த தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை ஒரு தலைப்பின் கீழ் தான் நான் செய்தி கொடுக்க இருக்கிறேன். இருந்த பொழுதிலும் அது அவ்வளவு முக்கியமானதாய் நான் கருதுகிறேன். என்ன நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா, how God reveals his will. தேவன் தன்னுடைய திருவுள சித்தத்தை எப்படி வெளிப்படுத்தி நமக்கு காட்டுவார் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுல நான் 3 பகுதிகளாக என் செய்தியை பிரித்திருக்கிறேன். முதலாவது, I want to give an introduction about the importance of his will. Importance. அதுக்கப்புறம் when God reveals his will, எப்பொழுது அவர் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். Then how he reveals his will. அவருடைய எப்போது, எப்படி அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார், எப்பொழுது, எப்படி என்று நாம் 3 பகுதிகளாக சுருக்கமாக பார்ப்போம். நான் என் கையில் இருக்கிற கண்டென்ட் இஸ் a huge content. கர்த்தர் தான் என்னை அதை அப்ரிட்ஜ் பண்றதுக்கு, சுருக்குகிறதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் கர்த்தரிடத்திலே நான் இரக்கத்திற்காக நிற்கிறேன். ஆமென். முதலாவது, நான் சொன்னது போல இந்த தேவ சித்தம் என்ன, இட்ஸ் குவைட் அமேசிங். நிறைய நேரங்களில் பார்த்தா, டோன்ட் காம்ப்ளிகேட் யுவர் செல்ஃப். பெரிய பெரிய வேத பண்டிதர்கள்லாம் சொல்லுவாங்க, when you don't understand God's will, do the next thing பாங்க. அடுத்து ஒரு டீ போடுறதா கூட இருக்கலாம். அல்லையா? ஆமென். அதை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசுவார். ஆமென், ஆமென், ஆமென். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இட்ஸ் a very very important scripture said by Jesus himself. Matthew chapter 7 verses 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. It's a very very important scripture. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஏன்னா என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்ற ஒரு கோஷ்டி நிறைய இருக்கும். Amen. God is very particular about his will. பரமண்டல ஜெபத்தில் அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது கூட his priority is that his will be done on earth. Hallelujah. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்று நாம் ஒரு ரத்தின சுருக்கமாய் பார்ப்போமானால், என்றைக்கு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து விட்டீர்களோ அன்றைக்கு நான் என்கிற கம்ப்ளீட் அந்த பேஸையை தகர்க்க வேண்டும். இன்றைக்கு மாறாக நான் என்கிற பேஸ்ல தான்
அநேக காரியங்களே செய்திகளை பார்த்தீங்கன்னா அதுல பில்ட் பண்றதுதான் நீங்க சபைகளிலும் அநேக இடங்களிலும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். முற்றிலும் புறம்பானது வேதத்திற்கு. அல்லேலூயா. எது முக்கியம்? when you know come to the Lord, it is not my will. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நீங்க இதை அழுகமாக பார்க்கலாம். அவரு கூட, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க உமக்கு சித்தமானால் எனக்கு எப்படி வேற வழியே இல்லையா, அதான் மனுகுலத்தை ரட்சிப்பதற்கு இதை தவிர வேறு வழியே இல்லையா என்று அவர் கேட்கும் பொழுது God was silent. ஒண்ணுமே பேசலங்க. நான் உன்னை கைவிடுவதுதான் என்னுடைய சித்தம் என்று சொன்னார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். கைவிடணும். That's the way it is. எனக்கு அருமையான தேவஜனமே, understand what Christian life is all about. Doing His will. Surrendering ourselves. நம்முடைய ஆசைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவ சித்தம் எது என்று தேடுகிற ஜனம்தான் கிறிஸ்தவ ஜனம். அல்லேலூயா. இன்னைக்கு மாறாக என்ன நடக்கிறது என்றால், உன் ஆசைகளை எல்லாம் இயேசுவை ஒரு வேலைக்காரனாக பயன்படுத்துகிற எனக்கு அருமையான அந்த பரிதாப நிலைமையிலிருந்து நீங்கள் உங்களை தப்புவித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? the importance of God's will. இதனுடைய ரிலேட்டடா இன்னொரு ஸ்கிரிப்சரும் இருக்கு. லூக்கா 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 36ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ஆழமான ஒரு காரியம். இருந்தாலும் நான் குயிக்க விட அப்படி வாசிட்டு வந்துடுறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல இருந்து, தங்கள் எஜமான் கல்யாண விருந்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருங்கள். இதுதான் நம்ம கட்டளைய. எப்படி இருக்கணுமா? எப்படி வாழணுமா? அவர் எப்ப வருவார்னு எதிர்பார்த்து வாழணுமா? அல்லேலூயா. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். மிச்சவங்க எல்லாம் பாக்கியவான்கள் அல்ல. ஏன்னா யார் பாக்கியவான்கள்? அவர் வருகைக்காக விழித்திருக்கிறவர்கள். ஆமென். எதிர்பார்த்து தன் வாழ்க்கையை சரி செய்து தேவ சித்தத்தின்படி விழித்திருக்கிறவர்கள். என்ன கண்ண திறந்து இருக்கிறதுல those who are doing God's will. பாருங்க, அவரை கட்டிக்கொண்டு அவர்களை பந்திருக்க செய்து என்னெல்லாம் செய்ய போறான்னு பாருங்க. யார் அவருடைய வருகைக்காக அவருடைய சித்தத்துக்காக வாழ தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்குமா? அவர்களை கட்டி கொண்டு, the God himself will embrace those people. எதுங்க வேணும் நமக்கு? அல்லேலூயா. அவர்களை கட்டி கொண்டு இருக்கு. ஆமென். அவர்களை பந்தி இருக்க செய்து கையை பிடிச்சு அவரே பந்தியில கொண்டு உட்கார வைப்பாராம். என்ன சமீபமாய் வந்து பக்கத்துல வந்து வருவானா. If you really want to go close to the Lord, this is the only way of do His will. அவர் அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். It's all great words. அவர் தேவ சித்தம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்வாராம். ஆமென். போகட்டும். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்களை அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். அந்த எந்த நேரம்னாலும் வருவாரு. அதை என்ன சொல்லுது இந்த வசனம்? எப்பவுமே தேவ சித்தம் செய்து அவருடைய வருகைக்காய் ஆயத்தமாயிரு. திருடன் என்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டச்சமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். அல்லேலூயா. டெஃபினட்டா இருக்கு. நீங்கள் நினையாத நேரத்திலே. ஆமென். அவருடைய ரகசிய வருகை குறித்து அவர் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். Amazing. Again and again. விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள். யார்? அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இது உம்மை இந்த உம்மையை எங்களுக்கு மாத்திரம் சொன்னீரோ எல்லோருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டார். அதற்கு கர்த்தர் அவனுக்கு டைரக்டா ரொம்ப பதில் சொன்ன மாதிரி தெரியல. மேபி நம்ம இன்னும் தியானித்தால் தெரியலாம். பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்தில் படி கொடுக்கும்படி, உங்களுக்கு படி இன்னும் கொடுக்கலங்க, இனிமேதான் கொடுக்க போறார். அல்லேலூயா. தகுதியான காலத்தில் படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையுள்ள விவேகமுள்ள விசாரணைக்காரன் யார்? எப்படி இருக்கணுமா நம்முடைய வாழ்க்கை?
உண்மையுள்ளவன், விவேகம் உள்ளவன். எஜமான் வரும்பொழுது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற, அதான் நீங்க பாத்தீங்களா ஒரு டெர்ம், அப்படியே செய்கிறவன் என்ன, what is that? Doing his will, surrendering your life in the holy presence of the Almighty God. தனக்குள்ளே எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவன காணப்படுகிறவன் பாக்கியவான். தனக்குள்ளே எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ அப்படி தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டவனோ, நல்ல கவனிங்க, என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளிலும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தான் இஷ்டத்தின்படி வாழ ஆரம்பிச்சிட்டான். அவர் வர லேட்டாகும்பா, இனிமே நமக்கு என்னமோ நமக்கு நலமா படுறத பத்தி நம்ம செய்வோம். அவன் நினையாத நாளிலே அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனை உடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து, again the most painful scripture in my opinion. தேவ சித்தம் செய்ய அர்ப்பணிக்காத ஊழியக்காரர்களை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. அவர்களை கடினமாய் தண்டித்து, அருமையான தேவ ஜனமே, கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோட அவர்களுடைய பங்கை நியமிப்பார். 47 வசனத்தை பாருங்க, இதுதான் கீ வேர்ஸ். என் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அறியாமல் ஆயத்தமாயிராமலும், மன்னிக்கவும், தன்னுடைய எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஆயத்தமா இல்ல, என் சித்தம் தெரிஞ்சும் நீ செய்யல. You know my priorities, but you didn't do it. எனக்கு அருமையான தேவஜனமே, அநேக வார்த்தைகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம் பிரியமானவர்களே. ஏன்னா அவருடைய சித்தம் அவ்வளவு முக்கியம். ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை நீங்க சீர்தூக்கி பாருங்க. அறிவு இல்லை. ஏன்னா நான் ஏன் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நீங்க எடுத்து பாருங்களேன், இன்னைக்கு இருக்க சபை வட்டாரங்களில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை போதகர்களால், எத்தனை பெரிய விசுவாசிகளால், நான் சொல்றது கவனமா கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறேன், இது என்னுடைய சித்தத்தின்படி இல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபிக்க தைரியம் கொண்டவர்கள் நிறைய பேரால் நீங்க ஜெபிக்க முடியாதுங்க. அப்படி I only want God to do according to my desire. He will only honor my faith. That is the outlook we are preaching to the young generation today. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்த, ஆண்டவரே பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள், அப்படிதான் ஜெபம் பண்ணார். ஆனா நம்மளால இப்போ நிறைய, நீங்களே உங்க assess your own prayer life. We are afraid to pray that way. நம்மளால அப்படி ஜெபிக்க கூட முடியவில்லை பிரியமானவர்களே. ஒருவேளை இயேசு, அதாவது நம்முடைய ப்ரீ ஆக்குபைட் மைண்ட்ல ஏசப்பா எதையாவது ஏட்டி போட்டியா எங்கேயாவது நம்மளை கொண்டு விட்டுருவாரோ, கஷ்டப்படுத்திடுவாரோ அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ப்ரிடாமினன்ட்டா நிறைய பேர் இடத்துல. ஒருவேளை நமக்குள்ள அப்படி இல்லாமல் இருக்கலாம். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை மிக கவனமாய் கேளுங்கள், நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். சொல்லும் கேட்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரணும். நான் எந்த பாதையில போனோம், உம்முடைய வழி என்ன, என்னை குறித்து உம்முடைய வழி என்ன? எனக்கு அருமையானவர்களே, the general will of God ஒன்று இருக்கு. பிபி முதல் வசனத்தை John 14:23 ஆரம்பிச்சாங்க. That is the general revelation, the will of God for everyone. And again the other side of the coin is, பேதுருவை நீ மீன் பிடிக்கிறத நிப்பாட்டுனாரு, நான் இன்று முதற்கொண்டு உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். Who knows what the Lord wants us to do? ஒருவேளை உங்ககிட்ட இருக்கிற 2 குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறதா தேவ சித்தமா கூட உங்களுக்கு இருக்கலாம். I don't know, but you have to find it. இங்க அதான் அந்த வசனம் சொல்லுது, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரணும். எவ்வளவு ஆச்சரியமான
மிக ஆழமான ஒரு வசனம் என்று பாருங்கள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? the importance of God's will. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும், நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு அருமையான வார்த்தை அது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். எனக்கு தான் தெரியும் நீ எந்த பாதையில போகணும்ட்டு. அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கானவ நினைவுகளே. அதான் இங்க நம்ம இந்த இடத்துல இந்த வசனத்தை பல வழிகளில பிரசங்கிக்கலாம். ஆனால் இதுல நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிற வேண்டிய காரியம், நீ எந்த பாதையில போகணும், எப்ப போகணும், என்ன செய்யணுங்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கிட்ட கேட்கணுமா நம்ம? அல்லேலூயா. வாட் இஸ் யுவர் வில்? என் மகளுடைய வாழ்க்கையில, என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில, என் ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல, என்னுடைய எதிர்காலத்துல வாட் இஸ் யுவர் வில்? என்னுடைய ரிசோர்சஸ் எனக்கு இருக்கலாம், என்னுடைய காரியங்கள் எனக்கு இருக்கலாம், என்னுடைய தாளந்துகள் என்னிடத்துல இருக்கலாம். ஆனாலும் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அல்லேலூயா. It's an amazing scripture. எனக்கு அருமையானவர்களே, ஆகவே இந்த கடைசி காலங்களிலே அப்பாவின் சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணிக்க என்று அழைக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்று பவுல் எழுதுகிறார் எபேசி சபைக்கு. அவருடைய சித்தத்தின் ரகசியத்தை எனக்கும் எங்களுக்கும் அறிவித்தார். அப்ப காட்ஸ் வில் என்ன? உங்களுக்கு அவர் சித்தத்தை நிச்சயம் சொல்லுவாருங்க. ஹல்லேலூயா. Are you eagerly waiting for that? Are you eagerly waiting for that? சங்கீதம் அப்படியே எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 15, 16, 17 நான் வாசிக்கிறேன். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களாய் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாததால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல், கவனமா கேளுங்க இந்த 16ஆம் வசனத்தை, நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு மனுஷி என் வாழ்க்கையில இதற்கப்புறம் தேவ சித்தம் என்ன, அதை மட்டும்தான் செய்யணும், வேற எதையும் நான் செய்யக்கூடாது, எனக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, நான் தேவனுடைய பீமாசிக் ஜட்ஜ்மெண்டில் நிற்க வேண்டும், அவர் எனக்கு மகிமையின் வாழ்க்கையை தரப்போகிறார், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இனி என் வாழ்க்கையை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாகவே நான் ஞானஸ்நானத்தை பெற்றேன், மீண்டும் தண்ணீரை விட்டு வெளியே வரும்பொழுது அவருக்காக வாழ்வேன் என்று ஒரு உடன்படிக்கையோடு வந்தேன். அவருக்காக. இப்ப என்ன சொல்றாரு? நீ அவர் சித்தத்தை என்னன்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ உன் இருதயத்தையும் என் இருதயத்தை நான் திருத்தின மதிகட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. You are a fool because you will not make it to heaven maybe. Who knows that? அவர் தெளிவா சொல்லிட்டாருங்க மத்தேயு 7:21. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறேன் பரலோக ராஜ்யம் நான் சொல்லலங்க, ஏசப்பா தான் எழுதி வச்சிருக்காரு. It is very important. அதான் இன்னைக்கு மக்களுக்கு ரட்சிப்பையும் கீழ்ப்படுதலையும் சரியாக பகிர்ந்து பார்க்க தெரியாதவர்கள். ஏன் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறார்? பிரியமானவர்களே, அநேகருக்கு நீங்கள் இந்த செய்தியை சொல்ல வேண்டும். God wants you the importance of it. மீண்டும் வாசிக்கிறேன் இந்த 17ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல், நீங்கள் மதியற்றவர்களாயிராமல், நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். Hallelujah. That's very important. ஏமி கார்மைக்கேல் அவருடைய வாழ்க்கையை நான் சற்று பார்த்து கொண்டிருந்தேன் 2 days back. அவங்க குடும்பத்துல 7 பிள்ளைகள். இந்த மாதம் மூத்தது அயர்லாந்துல. அவங்க தகப்பனார் தவறிவிட்டார், காணாமல் போனார். அந்த குடும்பம் முழு பொறுப்பு அந்த அம்மாட்ட தான் இருக்கு. She is the eldest. அத்தனை பிள்ளைகளை தாயோடு சேர்ந்து வளர்க்கிற காரியம் எல்லாம் உங்களுக்கு அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும். Such a beautiful lady. The Lord said, I don't want you to marry. நீ திருமணம் முடிப்பது என்னுடைய சித்தம் இல்லைன்னாரு. நீ இந்தியாவுக்கு போய் கஷ்டப்படுவதுதான் என்னுடைய சித்தம்னாரு. Where is your sacrifice in Christian life? Where is your sacrifice in Christian life?
Are we willing to obey? என்ன பிரியமானவர்களே, என்னையும் சொல்றேன். நான் இப்ப எனக்கு வந்து அமெரிக்காவில ஒரு ஊழியம் வந்திருக்கிறது என்றும் பீகார்ல ஒரு ஊழியம் வந்திருக்கு. What he will pick up? நீங்களே சொல்லுங்கள் பிரியமானவர்களே. நான் மீண்டும் மீண்டும் இன்னைக்கு சொல்லுகிற ஒரே காரியம், கிறிஸ்துவின் சித்தத்திற்காக உங்கள் ஜீவனையும் சரீரத்தையும் வாழ்க்கையும் அவர் பலிபீடத்தில் அர்ப்பணியுங்கள். அப்போ நீங்க ஞானவான்களாய் இருப்பீர்கள், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான தேவஜனமே, எவ்வளவு ஒரு, அதாவது நம்ம இப்போ மீண்டும் மீண்டும் நம்ம பார்க்கிற ஒரே காரியம் என்னன்னா, அதுதான் கர்த்தருடைய சித்தம் எவ்வளவு முக்கியமானது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு முக்கியமானது பிரியமானவர்களே, அவ்வளவு முக்கியமானது. அல்லேலூயா. அவ்வளவு முக்கியமானது. எனக்கு அருமையான தேவஜனமே, அப்போ கடவுளுடைய சித்தம் தெளிவா எனக்கு ஆண்டவர் நிச்சயம் சொல்லுவார். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், நிச்சயமா சொல்லுவார் அவர், அங்க போகாதன். ரைட், இது நம்ம முதல்ல முக்கியப்படுத்திக்குவோம். இப்ப நம்ம வந்து எங்க போறோம்னா, when God reveals his will. ஏன்னா இதோட சொல்லிட்டு நம்ம போயிட்டா ஈஸி. ஏன்னா it is easy for me to complete the sermon and go, but the Lord is equally saying when God reveals his will. எப்பொழுது அவர் தம்முடைய சித்தத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஆமென். இட்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா நம்ம சில காரியங்களை செய்ய வேண்டியது போல சில காரியங்கள் இருக்கிறது. நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. 1-2 நம்ம அதுல ஒரு 3 பாயிண்ட் இருக்கு, நம்ம பார்ப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. முதல் காரியம், நிறைய பேருக்கு என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்றீங்க கடவுள் பேசுறார், கடவுள் பேச. சிலர் வந்து பார்த்தா ஆண்டவர் பேசாமலே கர்த்தர் பேசினார், கர்த்தர் பேசினா சொல்லிட்டு இருக்கிற ஒரு கோஷ்டி இருக்கு. ஏன்னா அவங்களை கண்டிப்பா ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். ஏன்னா அதுல நீங்க எரேமியா வாசித்து பாத்தீங்கன்னா, நான் சொல்லாமலே, ஏன்னா அவர் சொன்னா உண்மையிலே நடந்துரும். யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு அது தீர்க்க தரிசனமா இருக்கலாம், எதா இருக்கலாம், சொல்லிட்டு நடக்கலன்னா நீங்க அதுக்கப்புறம் அவங்கள நீங்க மைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆனா I'm not talking about that. The Lord himself will talk to you. நான் ஒரு காரியத்திற்காக அநேக நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 110 days கண்டினியூஸா நான் உபவாசித்துக் கொண்டிருந்தேன். I was asking God one thing. அதுக்கப்புறம் எப்ப தெரியுமா பேசினார் ஆண்டவர்? கறி வாங்க போயிட்டு இருக்கேன் நான், கோழி கறி வாங்குறதுக்கு. ரோட தாண்டி அடுத்து நடந்துதான் போறேன். அப்ராட்ல ஒரு 3/4 பகுதி போறேன், ஆவியில ஒரு சத்தம் கேக்குது. ஹல்லேலூயா. The word of the Lord came. அந்த வசனம் இமிடியேட் எனக்கு எங்க இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. I came to the scripture again. The Lord will reveal his will that way. உங்க ஆவியிலே அவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். ஏன்னா நீங்க எப்பொழுதும் அவரோடு ஆவியில இணைந்திருக்கிறவர். அதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? தங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக. ஏன் அப்படி சொல்றாரு? அதுக்கும் கடவுளுடைய சித்தத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஏன்னா பலினா என்ன அர்த்தம்? பலி செலுத்தப்பட்ட ஆடு தான் இஷ்டத்துக்கு அப்புறம் நடந்து போகுமா? ஒரு ஆடை பலி செலுத்தியாச்சு, அந்த ஆடு என்ன செய்யும்? எவன் பலியிட்டானோ அவனுடைய சித்தத்துக்கு அது போயிடும். அவன் பிரியாணியும் போடுவான், இல்ல அது சரியில்லைன்னு ஒரு சில பார்ட்ஸை தூக்கியும் வெளியிலையும் எறிவான். He can do anything. That is the essence of Christian life. Committing yourself to the holy will of the Father. Hallelujah. அதனாலதான் நீ அவர் சித்தத்தை அறியணுமா, அவர் சித்தம் உனக்கு வெளிப்படணுமா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, that's one thing you and I have to do it. நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக. அதாவது நம்முடைய ஆண்டவர் வந்து பயங்கர சென்சிட்டிவ். ஏன்னா உங்களுக்கு தெரியும் 3 வகையான சித்தங்கள் பூமியில இருக்கிறது. ஒன்று தேவனுடைய சித்தம், அடுத்து பாத்தீங்கன்னா பிசாசனுடைய சித்தம், அடுத்து வந்து மனுஷனுடைய சித்தம். நீங்க 1 நாளாகமம் 21 அதிகாரம் 1 வசனத்துல பார்த்தா, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வர நினைத்து தாவீதை ஜனங்களை தொகையிடுகிறதற்காக ஏவினான். அப்போ
எதுக்காக நம்ம தேவ சித்தம் செய்யணும்னு நீங்க பாத்தீங்கன்னா, if you don't do the will of God, you will definitely do the will of the Satan. அவன் சில அஜெண்டாவோட வர்றான், சில அஜெண்டாவோட. தாவீதுல வந்து இஸ்ரவேல் தேசத்தை அவன் நாசமாக்கணும், ஏன்னா கடவுள் நீதி உள்ளவர், அவர் தண்டனை கொடுக்கிறவர் பாவங்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன செய்யறான், உடனே இதை செய்யறதுக்கு டைரக்டா போய் நீரே உங்களுடைய தேசத்தை அடின்னு சொல்ல முடியாது அவனால. இட் இஸ் illogical in heaven's perspective. அப்போ அங்க ஒரு பாவம் வரணும். He goes to a man. அவனுக்கு நம்ம படதான் பயங்கரமான உலகத்திலே பெரிய படன்னு ஏதோ ஆசை இருந்ததா என்னன்னு தெரியல. He is approaching. Satan was approaching. தாவீதினுடைய இணக்கம், அவன் சித்தத்திற்கு தாவீது இணங்குவது அங்கு அவசியமாய் அவன் கண்டான். Be careful. Be careful. அப்ப என்னன்னா, இந்த ஜீவ பலினா இனி நானல்ல கிறிஸ்துவே. எந்த டெசிஷனையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. வசனத்தின்படி சரியா இருக்கிறதா இந்த சற்று சீர்தூக்கி பாருங்கள் பிரியமானவர்களே. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. முதல்ல ஜீவ பலியை ஒப்பு கொடுத்துருன்ட்டாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவன் முதலாவது எப்போ நம்ம தேவ சித்தத்தை அறிய முடியும்? ஜீவ பலியை நம்ம ஒப்பு கொடுத்திருக்கணும் பரிபூர்ணமா. ஏன்னா தேவன் நம்ம ஒப்பு கொடுக்காம, நம்முடைய பெர்மிஷன் இல்லாம மரியாள் இடத்துல தன் குமாரனை கூட வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்கிறாருங்க. God honors your will. உங்கள் சுயாதீனத்தை God respects to the core. பிசாசுக்கு ஆண்டவருக்கு அதான் பெரிய வித்தியாசம். பிசாசு he will possess you and me, but God never do that. இப்ப என்ன, நம்ம தான் ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கும். பாப்போம் அடுத்து பாருங்க, இரண்டாவது காரியத்தை பாருங்க. எப்போ ஆண்டவருடைய சித்த வெளிப்படுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலக ஆசைக்கும் ஆன்மீகத்துக்கு வித்தியாசம் தெரியாம ரெண்டையும் பிளண்ட் பண்ண பாக்குற மாடர்ன் ஜெனரேஷன் இஸ் கமிங். Be careful. Warn your younger generation. They don't understand the difference. What the world is all about and what godliness is all about. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு நினைத்தோம். அத பேசுறதுக்கே ஒரு மணி நேரம் பேசலாம். பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும். ஆமென். ரெண்டாவது ஸ்டெப்னு நான் சொல்றதா இருந்தா, உங்களுக்கு கடவுள் சித்தம் தெரியுமா? கடவுள் சித்தம் என்ன உங்களுடைய வாழ்க்கையில தேவன் சேவக்கொள்ளணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? If you really want to know what the will of God is, ஏன்னா அதுலதான் நன்மை, கர்த்தருடைய பாதை நெய்யாய் பொழியும், தெரியணுமா? ரெண்டாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம இருக்கணும். ஹல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கணும். செகண்ட் ரிக்வயர்மெண்ட் இஸ் தட். ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமான பரிபூரண சித்தம் என்னென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆளுங்கள். உங்க ஜென்ம சுபாவமே தலையெடுத்து உங்க வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருந்து மறுரூபமே இல்லைன்னா தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது கடினம். மூன்று காரியங்களை இங்க நம்ம பார்த்திருக்கிறோம். ஒன்று, ஜீவ பலியாக உங்களுடைய சரீரங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய ஆசை எல்லாத்தையும் அவர் சமூகத்துல வச்சிடணும். அதாவது நீங்க என்னன்னா, நீங்க செத்து போயிடணுங்க. லிட்டரலி ஸ்பீக்கிங், யூ ஷுட் டை. கோதுமை மணியானது தனித்திருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை, செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். Are you ready to die? Now, I don't mean the death that is going to come one day in your life, but I want you to die to yourself. என்ன சொல்றாரு ஆண்டவரே? அதை சொல்லிட்டு முதல்ல ரெண்டாவது சொல்றாரு, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத தேவனுடைய நன்மையும் பிரியமுமான பரிபூர்ணமான சித்தம் என்னது அப்படின்னு பகுத்தறியணும்னா உன் மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Your very thinking should change. Your priority should change. மறுரூபம் ஆக வேண்டுமாம் பிரியமானவர்களே. That's the third requirement in my opinion. Amen. Amen பிரியமானவர்களே. அடுத்து நாலாவது, when God reveals his will. I don't have time, I have to rush. Proverbsல ஒரு வார்த்தை இருக்கு, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
இப்படியாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அஞ்சாம் வசனத்தை பாருங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், 5:6 முதல்ல வாசித்துறேன், அப்புறம் எக்ஸ்பிளனேஷன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளையெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். அவரே உங்களை அவர் சித்தத்துல வழி நடத்தி போறதுக்கு தடையா இருக்கலாம் எடுத்து உங்களை கரெக்டான சித்தத்துல கொண்டு போயிருவாங்க. எப்ப தெரியுமா? when he will do that, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். தெளிவா இருக்கு வசனம். அல்லேலூயா. இந்த 2 வருஷம் உன் சுய புத்தியின் மேல சார்ந்து இருக்கிற வரைக்கும் உன்னால தேவ சித்தம் செய்யவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அதுல பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் வசனம், சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை இருந்து. என்ன பேசிக்க சொல்லுன்னா, 1-2 தாங்க செய்யணும். ஒண்ணு, என்னுடைய சுய புத்தியில நான் சார்ந்து வாழணும். ஏன்னா எனக்கு நன்மை தீமை தெரியும், அதான் நம்மளுடைய டிராபேக். இல்லைன்னா நான் வேற யாரையாவது சார்ந்து இருக்கணும் இல்லையா? ஒரு காரியம் உங்களுக்கு தெரியலன்னா, இப்ப நீங்களே இருக்கீங்க, எல்டர்லி பீப்புள் வருவாங்க இல்லையா, அந்த சேவை மையத்துக்கு எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னையா செய்யணும்னு கேட்பாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் கேட்பாங்க. ஏமாறுறவங்க எல்லாம் அப்படித்தானே ஏமாறுவாங்க நிறைய நேரங்கள்ல. ஆமீன். நல்லா பார்த்திருப்பீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை சொல்றேன். நான் உங்க சுய புத்தியின் மேல் சாயலைன்னா நீங்க யார் மேல சாஞ்சிருக்கணும்? அவர்கிட்ட. என் வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுத்துட்டேன்ப்பா. அதனாலதான் அடுத்த அதனுடைய கனெக்டிவ் வேர்டு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்துன்னு வருது. Trusting God in everything in your life. என் வாழ்க்கை, என் குழந்தை, என் எதிர்காலம் அவர் கையில் இருக்கிறது. எனக்கு பென்ஷன் வரும், எனக்கு வீடு இருக்கு, எனக்கு பிள்ளைகள் இருக்கு. இல்லை பிரியமானவர்களே, that's not a way to lead the Christian life. I trust the Lord. அவரை நம்புவேன். என் மேல நான் இனிமே சாய மாட்டேன், அவர் மேல் சாய்ந்து விடுவேன். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அதுல என்னை பொறுத்தவரை 4வது காரியம், எப்போ ஆண்டவர் தேவ சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார்னா, நீங்க உங்க மேல சாயக்கூடாது. யூ ஷுட் கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் காட். செகண்ட் திங் பாருங்க, அடுத்த காரியத்தை பாருங்க. அந்த வசனத்திலே பாத்தீங்கன்னா, உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர். யூ ஸ்டார்ட், அதாவது என்னன்னா, கர்த்தரை முழுசா நம்பி கம்ப்ளீட் ட்ரஸ்ட், உங்க மேல சாயாம அவர் மேல சார்ந்து அவர் மேல விசுவாசத்தை வச்சு, அப்பா பாத்துக்குவாரு. என் பிள்ளை எதிர்காலம் என்ன, அப்பா பாத்துக்குவாரு. என் எதிர்காலம் எப்படி, அப்பா பாத்துக்குவாரு. எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நான் முழுமையாக அவருக்கு அர்ப்பணித்து விட்டேன். அதாவது ரொம்ப எதிர்காலத்தை குறித்து, மரணத்தை குறித்துல உங்களுக்கு ஃபியர் வருதுன்னாலே, ஐ டெல் யூ, there is a problem in surrender in your life. முழுமையா ஆண்டவரை நம்பி அவர் கையில வாக்கை வரட்டும்பா, என்ன வந்தானப்பா, பெரிய ஹிமாலயஸே தடுத்துனால அப்பா கையில வாழ்க்கையை கொடுத்திருக்கேன், அவர் ஹிமாலயஸே உண்டாக்குன, அவர் பார்த்துக்குவார். நிறைய நேரங்கள நம்ம பட்டந்து ஆவில துள்ளி ஜெபிச்சுதான் பெரிய கிறிஸ்தவன் இல்ல. Just a trust in God can do great things in your life. I'm not looking down upon the beautiful spiritual prayer life. I'm only underlining certain things. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நாம் அவரை சார்ந்து முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால், அல்லேலூயா. அதாவது இது ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் இருக்கு. 4வது பாயிண்ட் என்ன, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயக்கூடாது. அடுத்ததுன்னு, அவர் புத்தியின் மேல நீ சாயணும். அல்லேலூயா. 6 பாயிண்ட் பார்த்திருக்கோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இந்த நீதிமொழிகள் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆமென். அடுத்து பாருங்க, 7வது பாயிண்ட் பாருங்களேன். அதே 6வது வசனத்துல இருக்கு, உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள்னு ஒரு பாயிண்ட் அங்க கொண்டு வர்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. அதாவது யூ ஷுட் லிவ் இன், அவருடைய வழிகள் எல்லாம், உன் வழிகள் எல்லாம், உன் வாழ்க்கையில் எல்லாம் அப்படின்னு என்ன, யூ ஷுட் ஆல்வேஸ் லிவ் இன் கம்யூனிகேஷன் வித் காட். தேவ பிரசன்னத்திலே நீங்கள் வாழ வேண்டும், அவரோடு தொடர்புடையவர்களா இருக்கும். ஒரு சின்ன விஷயம்னால, எப்பா இன்னைக்கு சாம்பார் வைக்க போறேன், எப்படிப்பா இன்னைக்கு நல்லா வச்சிருவேனா, எப்படி, எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா, இன்னைக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்க. அதுதான் ஆதாமும் ஏவாளும் பாவத்திற்கு முன்பு தேவனோடு தொடர்புடையவர்களா இருந்தார்கள். நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், ஜெபம் பண்ணும்போது மட்டும்தான் கடவுளோட கம்யூனிகேஷன். நோ, கம்யூனிகேட் வித் யுவர் காட் இன் யுவர் வித் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையோடு தேவனிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். God wants that.
ஏதோ ஒரு பகுதி ஜெபம் என்று ஒரு பகுதி மட்டும் எனக்குரியது, மிச்சம் அவளுக்குரியது, அப்படி இல்லை. அது கிறிஸ்தவ வாழ்க்கையும் அல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொன்ன எப்பொழுதும் ஜெபம். எப்பொழுதும் ஒரு மனுஷன் எப்படிங்க ஜெபம் பண்ண முடியும்? 24 மணி நேரமா ஜெபம் பண்றது. This is what it means. Communicate in everything with God. Amen. Amazing. Maybe உலகத்துக்கு இது பைத்தியமா தெரியும் இந்த இப்பெல்லாம் பேசணும்னா. But this is what the scripture is saying. பாப்போம், 8வது ஒரு காரியத்தை பாப்போம். சங்கீதம் 119 அதிகாரத்துல பாருங்களேன். It's an amazing scripture is there. 119 அதிகாரம் 105 வசனம். Amen. அப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? முதல்ல பார்த்தோம் the importance of God's will பார்த்தோம். இப்போ when God reveals his will, எப்பொழுது அவர் நம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் என்று வேதாகமும் சூசகமா என்ன சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். சங்கீதம் 119 105 வசனத்தை பாருங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. என்ன அர்த்தம்? பாதை, வெளிச்சம், இதெல்லாம் என்ன அர்த்தம்? உன் வசனம் என் பாதையை, உம்முடைய சித்தத்துல என்னை வாழ்க்கையை கொண்டு போகும்னு அர்த்தம். Hallelujah. Amen. You all agree on this. The more you meditate and read the scriptures, the more you will be enlightened and know the will of God. எப்பொழுது அது நடக்கும்? பைபிளே ஒருத்தன் தொட கூட மாட்டான் அப்படின்னாலும் தேவனால நடத்த முடியும். ஒருவேளை அவன் படிப்பறிவு இல்லாதவனா இருந்தா. ஆனா உங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறார். ஒரு வேதாகமம் இருக்கிறது. அதை நாம் படிக்க படிக்க you will understand the mind of God, then you will do only God's will. ஆச்சரியமான ஒரு காரியம் பிரியமானவர்களே, ஆச்சரியமான ஒரு காரியம். சங்கீதம் 25 அதிகாரம் ஒரு 9வது காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். சங்கீதம் 25:9. ஹல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு அவரு சித்தத்தை வெளிப்படுத்தி காட்டுவாரா? ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? he is not emotionally பயங்கரமா உடனே அப்படி டபால்ட்டும் எடுத்தோம் வெட்டணும் கவிழ்த்தோம் போன்லாம் இருக்கும். காமா இருப்பான். ஆண்டவர்கிட்ட வாழ்க்கையை கொடுத்தாச்சு, அவர் பாப்பாரு. ஏப்பா நீங்க என்ன டெசிஷன் எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அது வரைக்கும் நான் இதுல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறேன், நீங்க எனக்கு கொஞ்சம் வெளிப்படுத்திருங்கப்பா அப்படின்னா. ஏன்னா இது ஒரு மேஜரா தெரியுது எனக்கு. சோ சாந்த குணம் உள்ளவர்கள். This is not my saying, பிரியமானவர்களே. நான் என்னுடைய சுய சித்தங்களை பிரசங்கிப்பதற்கு நான் வரவில்லை. சாந்த குணம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இல்லையா? உபவாசத்தோட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 10வது ஒரு காரியம். I am just telling you 10 things when God reveals his will. யோவான்ல அருமையான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். இன்னும் ஒரு நம்ம 10 நிமிஷத்துல நம்ம அடுத்த கொஞ்சம் பிராக்டிக்கலா பார்த்து நம்ம அப்படி முடிச்சிருவோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு தனியா கொண்டு போய் வெளியே விட்டுருவார். அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அல்ல கவனிங்க, ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அப்பா பேசுறதும் நீங்களா சிந்திக்கிற உங்களுடைய வாய்ஸோட டிஃபரன்ஸும் நிச்சயமா உங்களுக்கு தெரியும். யூசுவலா என்னைய பொறுத்தவரை பிராக்டிகலி பாத்தீங்கன்னா when the Lord speaks to you in the spirit, அந்த ஃபுல் அதாவது சுத்தி இருக்கிற என்வாயர்மெண்டோட உங்க மெமரியில ரெஜிஸ்டர் ஆயிரும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பேசுறதுக்கு அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அதாவது இப்ப நான் நடந்த சம்பவம் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, எந்த மரத்துக்கு முன்னாடி ரோட்ல still it is vivid in my mind, not only the things that he spoke but also the very environment in which he spoke. complete ஒரு பிரெயின்ல அப்படி ரெஜிஸ்டர் ஆகுதுங்க அது. ஹல்லேலூயா. தெரியும் இது அப்பா பேசுறது. உங்க அப்பா டேய் செலமே என்னடா ஜான் எங்க இருக்க, அந்த சத்தம் கேட்டு தெரியும்ல உங்களுக்கு அப்பா கூப்பிடுறாரு. அதுவே டவுட்டா இருந்தா அப்பா கூடலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அழகா இருக்கு. என் சத்தத்தை அறிகிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது, அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போவோம் என்கிறார். அப்பனா என்ன அர்த்தம்னா, அந்நியனும் பேசுவான் பிசாசும் அதே டோன்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் ட்ராஜடி இஸ் கமிங் இன் தி AI ஃபீல்ட், ஆட்டோமேட்டிக் இன்டெலிஜென்ஸ். என்ன தெரியுமா?
உங்க வாய்ஸ், அதான் நான் என் ஒய்ஃபே சொன்னேன், திடீர்னு ஒரு போன் உனக்கு வரும், நானே பேசுவேன், நான் நானா இருக்க மாட்டேன். இது என்னப்பா சொல்றீங்க? திடீர்னு பேங்க் அந்த இதை மட்டும் எனக்கு ஏதாவது மறந்து போய் நம்ம கேட்போம்ல, அந்த ஏடிஎம் கார்டுடைய அந்த இது பின் நம்பர் சொல்லுன்னு சொல்லிடுறது. இது எப்படிதான் தெரியும்? அப்படி ஆயிடுச்சு காலம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இன்டெலிஜென்ஸ்ல உங்க ஹஸ்பண்டுடைய வாய்ஸ் எடுத்து காப்பி பண்ணி அதை அப்படியே போன்ல போட்டு உங்களுக்கு போன் வரும். அவர் தான் பேசுவாரு, அவசரமா ஏடிஎம்ல இருக்கிறேன், நீ அந்த பின் நம்பரை மறந்துட்டேன்னு சொல்லு, நீங்க எடுத்து கிளீனா சொன்னீங்கன்னா போதும், எல்லாத்தையும் ஆட்டையை பாட்டு போயிடுவான். டு தட் எக்ஸ்டென்ட் டேமேஜ் இஸ் டன். The science has done damage to this society. எப்படிலாம் வந்துருச்சுன்னு பாருங்க. ஒருவேளை இது நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பா பேசுறது அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம வருங்காலத்து இது எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்னும் பயமே இல்லை, உங்க ஆவியில ஆண்டவர் உணர்த்துவார். நம்ம அடுத்து வந்து how God reveals his will வந்து இன்னும் கொஞ்சம் I will explain to you. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் சத்தம் கேட்டு பழகுகிற, அதோட முக்கியமானது நீங்க அவர் ஆடா இருக்கணும். அவர் எங்க வழி நடத்தினாலும் கூட்டிட்டு, நான் முரண்டு பிடிச்சிட்டு நான்லாம் வர முடியாது, நான் எங்கேயா இருப்பேன், இதுதான் என் ஆசை, இதுதான் என் இஷ்டம், எல்லாத்துக்கும் பேசிஸ் அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தயவுசெய்து சொல்றேன், இந்த வாழ்க்கை குறுகுனது, நம்ம எல்லாருமே ஒரு நாள் செத்து போயிடுவோம். அவர் சித்தம் செஞ்சு பரலோகராஜ்யம் வருவோம். ஹல்லேலூயா. அவர் God is real. இந்த பூமியிலையும் சரி, அவர் சித்தம் செய்யறவங்களுக்கு, இன்னும் நீங்க பெரிய பெரிய ஊழியர்கள்ட்ட எல்லாம் பேசுனீங்கன்னா, இயேசு ஒண்ணு சொன்னார்னா அதுல பைனான்ஸுக்கு குறையே வராது. நான் என்னுடைய ஊழியத்தில் பார்த்திருக்கிறேன். when God leads you, say something, definitely provision will there. அப்ப என்ன சொன்னாலும் ப்ரொவிஷனோட சேர்ந்தா இருக்குங்க. உன் பிள்ளை கல்யாணம் முடிச்சு வைப்பேன்னா நிச்சயமா எல்லாம் பணம் வரும், மாப்பிள்ளை வருவான், எல்லாம் வருவான். ஹல்லேலூயா. அப்ப 10 காரியங்களை பார்த்திருக்கிறோம். எப்படி எப்பொழுது தேவன் தேவ சித்தத்தை வெளிப்படுத்த. இப்போ வந்து நம்ம how God reveals his will, அவருடைய சித்தத்தை அவர் எப்படி, how, எந்த முறையில் அவர் வெளிப்படும். முதலாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 8:14. ஹல்லேலூயா. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் என்னது வழி நடத்தப்படுகிறார்களோ. அப்ப எப்படின்னா தேவ சித்தம் உங்களுக்குள்ள எப்படி செயல்படும்னா, முதல் காரியம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து அவர் உங்கள் வாழ்க்கையை கரம் பிடித்து நடத்தும் போது தேவ சித்தம் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. how he the first and the supreme thing, இது ஒண்ணு தெரிஞ்சா கூட உங்களுக்கு போதும். ஆவியானவரை ஒதுக்கி வச்சுட்டு நான் கடவுளுடைய சித்தத்தை எனக்கு தெரியணும், வழி நடத்தப்படணும்னு நினைச்சா முடியாது. ஆமென். இன்னும் ஒரு சில இதை வந்து எனக்கு டைம் இல்லை, அதனால நான் அப்படி ரொம்ப ரெஃபரன்ஸ்ல இல்லாம ஃபாஸ்டா சொல்றேன். அடுத்து ஒரு பெரிய காரியம், இது தேவ சித்தம் தானா இல்லையான்னு ஆவியானவர் how God reveals to us is through peace. நீங்க நல்ல இதெல்லாம் நீங்க எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க, நான் சொல்றேன் அவ்வளவுதான், உங்களுக்கு தெரியாததெல்லாம் கிடையாது. நீங்க வந்து ஒரு காரியத்துக்கு தேவ சித்தமா இல்லையா, தேவ சித்தமா இல்லையா அப்படின்னா பாத்தீங்கன்னா அது வந்து என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் நடக்கும். அது ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாம உங்களுக்கு அப்பனால இது தேவ சித்தம் இல்ல, நீங்க புரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. சொன்ன அத்தனை செய்தியை நீங்க மறந்துட்டீங்கனாலும் இதை மறந்துடாதீங்க. லுக் ஃபார் த வெயிட். முதலாவது ஒரு காரியத்தை நீங்க வீட்டுக்குள்ளே இருந்தா நடக்காது, அத விசுவாசத்துல வெளியே போய் செய்ய ஆரம்பிக்கணும். எனக்கு ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷனை நான் அறிவேன். அவருடைய வாழ்க்கையில அதை சொல்லுவார். அவருடைய மகளுடைய வாழ்க்கையில திருமணத்திற்கு அப்படிதான் அவரு போய் வீட்டுல இருந்து ஜெபம் இருந்தாரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியலையா. அவர் வந்து காலடி எடுத்து வெளியே போகும்போது இன்னொரு வீடுகள் எல்லாம் பார்க்கும்போது தான் இது தேவ சித்தம், இது தேவ சித்தம் இல்லைன்னு சொல்லி தெளிவாக தேவன் வெளிப்படுத்தினார் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, the peace and the no peace, அதுதான் இண்டிகேட்டர். இன்னைக்கு வந்து ஆவியானவர் தேவ சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற பிரதானமான காரியம் சமாதானம், சமாதானம் இன்மை. அப்போ நீங்க கொஞ்சம் பொறுமையா உங்க ஆவியை அமைதியைப்படுத்தி உங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து அந்த 10 பாயிண்ட வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எப்பாஞ்சலி அமைதியா இருக்கும்போது is there a peace in my mind? என் மகளை கூட பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ல போடும்போது முதல்ல காலேஜுக்கு போனேன். காலேஜ் பார்த்து பெரிய ஒரு இது காரியங்கள்லாம் இருந்துச்சு, நமக்கு பிரியமில்லாதது. ஆனா அங்க உட்கார்ந்து இருந்தேன், ஆவியான இதுதான் காலேஜ் சேர்த்துறவளங்கிற. உடனே சத்தமே போகல, சேர்த்து வந்துட்டேன்.
பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லி பிரின்சிபாலே போற்றத்து கொடுக்கிற அளவிற்கு அவன் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டான். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இஸ் தேர் a peace? Sometimes you will not find the real, என்ன சொல்றது, நம்ம கண்ணால பார்க்கும்போது இது எப்படியோ ஆயிருமோ, ஐயோ இந்த ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி. நோ, லுக் ஃபார் த பீஸ் ஆஃப் காட். தேவ சமாதானம் உங்களுக்குள்ளே வரட்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா தேவ சித்தம் எப்படி வெளிப்படுனா த்ரூ சிச்சுவேஷன்ஸ் வெளிப்படும். இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்க பையன் இருக்கிறான் ஒரு இடத்துல சென்னையிலயோ பெங்களூர்லயோ வேலை பார்க்கறான், அவனுக்கு வேலையில ஒரு ப்ராப்ளம் சொல்லி உங்களுக்கு போன் பண்றான். ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு மோசமான மேனேஜர் என்னைய செயல்பட விடாமலே. God is saying not that way anymore. நான் கூட வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்குறதுக்கு ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு. அப்ப நான் 66 ஏஜென்ட், எனக்கு 66 குடும்பங்களுக்கு நான் சுவிசேஷம், எந்த வீட்லயும் போய் பகிரங்கமா சுவிசேஷத்தை சொல்லுவேன், ஜெபம் பண்ணுவேன். அப்ப எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஆண்டவரை 66 நான் சொன்னார், நீ மலைப்பட்டணத்திலே தங்கியிருந்த நாட்கள் போதும், நான் சொல்ற இடத்துக்கு போடான்ட்டாரு. சரின்னு விட்டு நமக்கே அவரே வேணாங்கும் போது நமக்கு என்னடா வேலை. இவரை எஸ்டிஎம் கூப்பிட்டாரு, உனக்கு பல கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் பென்ஷன் ரிட்டையர்மெண்ட்ல ஏகப்பட்ட, ஏன்னா நான் கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டேன்ல, அதனால நீ இந்த ரிவிஷன் எல்லாம் வருதா அப்படின்னு. சார் 2 கோடி ரூபாய் நட்டமானாலும் பரவாயில்ல, நீ அனுப்பி விட்டுருங்க, இனிமே என் வாழ்க்கை என் கையில கிடையாது, அவர் கையில இருக்கு, அவர் போக சொல்றாரு, போறேன். That's it. That is life. அப்போ கடினமான சில சூழ்நிலையில் ஒரு கரம் அப்படியே உங்களை அடைக்கும் போது, நான் ஒரு மனுஷரை யூரோப்ல ஆஸ்திரியான்னு ஒரு நாட்டுல சந்தித்தேன். நம்ம இந்தியன் தான், திருச்சிக்காரர். அவர் சொன்னாரு ஒரு நேரம், எனக்கு அவர் அப்படிதான் அவருக்கு பாத்தீங்கன்னா பிஹெச்எல்ல இன்ஜினியரா இருந்தவர். அவருக்கு பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை ஒரு குட் ஃப்ரைடே 3 பசங்க அவருக்கு. அவர் சர்ச்சுக்கு போறதுக்கு எல்லாம் பெரப்ட் எல்லாரும் கார்ல ஏறும் போது பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருந்து கம்பெனில இருந்து போன ஒரு பெரிய எமர்ஜென்சி, நீங்க லீவை கேன்சல் பண்ணிட்டு உடனே வாங்கின இருக்குன்னா கோபம் ஓன்னு பல்ல கழிச்சுட்டு நேரம் போய் வேலையும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் ஒரு வெள்ளத்தாள கொடுங்கன்னு வாங்கி ரிசிக்னேஷன் எழுதி கொடுத்தாரு. அந்த மேனேஜரை அக்செப்ட் பண்ணி போடா வீட்டுக்கு நினைச்சு விட்டு அப்படி இவர் வீட்டுல உட்காந்து ஐயோ கோபத்துல இப்படியாடா செய்வோம், 3 பிள்ளைகள் வேற இருக்கு, என்ன செய்வதுன்னு தெரியல. ஆனா அவர் சொல்லி முடிச்சாரு, அப்படிதான் இருந்துச்சு. பிறகு ஒரு சின்ன எனக்கு வேற வழி இல்லாம ஒரு லேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு என் 3 பெரிய கோடீஸ்வரன் அவர் திருச்சியிலே, 3 பிள்ளைகளும் அதுலதான் இருக்காங்க. அன்னைக்கு தேவன் அந்த வேலையில ஒரு பிரச்சனையை கொண்டு வராம இருந்திருப்பார், நான் இவ்வளவு பெரிய ஆளா ஆயிருக்க மாட்டேன். God himself brought the change. அதான் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் பிரியமானவர்களே, சூழ்நிலையின் வாயிலாகவும் தேவன் அவருடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆமென். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல, Proverbs 3ல நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். ஏன்னா அவருக்கு நம்ம அவரை நம்பி அவரை சார்ந்து இல்லாம அப்படி அவரை சார்ந்து நம்ம இருக்கும்போது 6ஆம் வசனத்தை பாருங்க. Proverbs 3:6ல, உன் வழிகளை எல்லாம் அவரிடத்தில் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உங்க வழிகளை அவர் செவ்வைப்படுத்துவார். இந்த கல்லை உடைப்பாரு, இந்த கல்லை சேப்பாரு. உங்க வாழ்க்கையை அவர் ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆண்டவர் நம்மளை வேற எங்கேயோ கொண்டு போறதுக்கு பிளான் பண்றாரு, இனிமே நம்ம ஆயத்தமாயிரும். சிலர் இருப்பாங்க, நான் பாத்தீங்கன்னா நான் அந்த வீடு இருக்கு இந்த வீடு இருக்கு, ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் வித்துறா, நான் உன்னை வேற பாதையில கொண்டு போக போறேன். நீ God will tell that when he repairs you will understand. அவர் உங்க வாழ்க்கையை செவ்வைப்படுத்தும் போது அவருடைய சித்தத்தை நீங்க பரிசுத்தமாய் அதை புரிந்து கொள்வீங்க. நான் ஃபாஸ்டா போறேன், எனக்கு I got few more minutes only. ஆமென். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா through godly men and women. கன்ஃபர்மேஷன் என்னைக்குமே through godly men and women சொல்லிட்டாங்கன்னு படக்குன்னு எதையும் செஞ்சிடாதீங்க. அது மகா பாதாளத்துல போய் முடிஞ்சிடாது. பாஸ்டரா இருக்கட்டும், ஏன் நானாவே இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாவும் இருக்கட்டும், அது எப்படி வரணும்னா உங்ககிட்ட ஏற்கனவே ஆண்டவர் அவருடைய சித்தத்தை குறித்து என்ன பேசியிருக்காரோ அதனுடைய கன்ஃபர்மேஷனா தான் அவங்ககிட்ட இருந்து வரணும். அல்லேலூயா. கன்ஃபர்மேஷனுக்காக நீங்க காத்திருக்கணும். 2-3 இடத்துலயாவது இதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கேன், என் பிள்ளைக்கு ஒரு வேலை, நீங்க இதான் இதை தர்றீங்களான்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. கன்ஃபர்மேஷன் த்ரூ சயின்ஸ். கண்டவன் இல்ல, ஆமா, த்ரூ தி சயின்ஸ். அல்லேலூயா. கடைசியாக 7வது ஒரு காரியம், நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா a revelation comes. நான் என்னுடைய ஊழிய காரியத்திற்காக ஒரு 16 வருஷத்துக்கு முன்பதாக நான் குடும்பமாக முழங்கால் படிக்கிட்டு ஜெபிட்டு இருக்கும், நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு தரிசனம் தெரியுது. முழங்கால் படிட்டு எல்லாரும் 2 பிள்ளைகளும் ஒய்ஃப் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். I saw a vision. தெளிவா ஊழியத்தின் சில காரியங்களை ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடக்குது. அல்லேலூயா.
God reveals his will through visions. தரிசனங்கள் மூலமாகவும் சொப்பனங்கள் மூலமாக அவர் வெளிப்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்க தேவ சித்தத்தை தயவு செய்து இதுவரைக்கும் ஏதோ நம்ம ஆசைகளை நிறைவேற்றித்தானே இயேசுன்னு வாழ்ந்திருந்தீங்கன்னா, இன்றைக்கு அதை மாற்றிக்கொள்ளுகிற நாள். நான் என்றைக்கு ஞான ஸ்நானம் வாங்கினேனோ, என்றைக்கு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தனோ, என் சித்தத்தை நான் ஒழித்திருக்க வேண்டும். இப்ப நம்ம எல்லாருமே முதலாவது ஒரு பாவ அறிக்கை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போறோம். ஆண்டவரே, உண்மை ஏற்றுக்கொண்ட பின்பும் உங்களுடைய சித்தத்துக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்காம எங்க முக்கியத்துவத்தையே உங்ககிட்ட புஷ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம்ப்பா, அதை எங்களுக்கு மன்னிங்கன்னு சொல்லி நம்ம முதலாவது ஜெபித்து முடிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நீர் இன்று எங்களோடு பேசி இருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். பிரசங்கத்தை நான் கூட ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை மையப்படுத்தாமல் என் தேவைகள், என் பயங்கள், என் ஆசைகளை முக்கியத்துவப்படுத்தி அதையே உம்முடைய வாழ்க்கையில நான் புஷ் பண்ணி இருப்பேனால், நீர் என்னையும் இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும், எந்த வடிவிலை கேட்கிறவர்களா இருந்தாலும் நீர் பொறுத்தருளும்படியாக. அழகா சிஸ்டர் ஜோமன் அருள்மணி நினைக்கிறேன், அதுதான் பியூட்டிஃபுல் பிரேயர். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறோம். நாங்கள் பாவிகளா இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. இயேசு எப்படி உம்முடைய சித்தத்தை செய்தாரோ அப்படி ஒவ்வொரு திருச்சபையும், ஒவ்வொரு ஊழியனும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பா, இன்றிலிருந்து இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று வாழ நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைதாங்க. நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை ஒரு சித்தத்தை முக்கியப்படுத்தாமல் ஆண்டவரே, ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ தவறான பிரசங்கங்கள் வந்து கொண்டிருக்கிறதப்பா, மிக ஜாக்கிரதையோடு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்யுங்க. இந்த ISPF-ஐ ஆண்டவரே முன்னின்று நடத்துகிற மாதவகுமாருக்காகவும், ஆண்டவரே வில்லியம் சாருக்காகவும், சாம் அஜித்துக்காகவும், அப்படி ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பங்கேற்ற ஒவ்வொருவருக்காக, ஜெபித்த ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நாங்கள் அவர்களை ஆசீர்வதித்து, இந்த வார்த்தையை கேட்கிற அனைவரும் அஜித் ஜோமனபுல சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. அதற்காகத்தான் இன்றைக்கு செய்தியின் வேலை. ஏதோ ஒரு தனி மனிதனை பெருசாக்குறதற்கா இல்லப்பா, நீங்க எங்க வாழ்க்கையை பொறுப்படுங்க. உங்களை இந்த வேளையிலே ஆண்டவரே ரோமர் 12:1 ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.